வரலாறு பெருமை மகிமை குறித்த புதுப்படம் விரைவில் அறிவிப்பு வெளியாகும். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்த பிறகு நடிகர் ஜீவா பேட்டி. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு பிறகு கோவிலுக்கு சினிமா பிரபலங்களும் முக்கிய பிரமுகர்களும் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் இன்று நடிகர் ஜீவா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்தார். அவருடன் இயக்குனர் நிதேஷ் சகாதேவ் வருகை தந்தார். நடிகர் ஜீவா நடித்து பொங்கல் தினத்தில் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் வெற்றி அடைந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முருகனை தரிசனம் செய்தார். கோவிலுக்குள் சென்ற அவர் முருகன், வள்ளி தெய்வானை, சத்ரு சம்ஹாரமூர்த்தி, தக்ஷணாமூர்த்தி, பெருமாள் என அனைத்து சன்னதிகளிலும் தரிசனம் செய்தார். வெளியே வந்த அவருடன் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நடிகர் ஜீவா பேசுகையில், கூட டைரக்டர் படத்தோட இயக்குனரும் கூட இருக்காரு. ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஃபுல்லாக ட்ரிபிள் டி படத்தோட சக்ஸஸை வந்து கொண்டாடிட்டு வரோம். ஸோ அதில் வந்து திருச்செந்தூருக்கு வராமல் நிச்சயமாக போகவே முடியாது. ஸோ திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஒரு ஃபுல் பவரோட தான் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு படமும் ஆரம்பிக்கிறதுக்கும் சரி, ஒவ்வொரு படமும் அந்த ஒரு வெற்றிக்கும் பின்னாலும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் வந்து இங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறோம். ஸோ இது சின்ன வயசுலேருந்து வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். ஸோ இங்கே வந்ததில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி நன்றி. மக்கள் தீர்மானிக்கிறதுங்க. ஸோ நிச்சயமாக அந்த வரவேற்பு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டும் தெரிய வருது. அவங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்குது. இப்போ படங்கள் வேலை போயிட்டு இருக்கிறதுனால அந்த வேலை கருதினால என்னால் அதில் கலந்துக்க முடியல. இப்போ நிச்சயமாக ஏதோ ஒரு மேட்ச்சில் போய் சப்போர்ட் கொடுப்பேன். நன்றி. நல்ல விஷயம். ஆமாம், உண்மையிலே முதல் தடவை போகிறேன். இந்த மாதிரி அதாவது நிறைய டிவியில் பார்த்துருக்கிறேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய கதைகள் பார்த்துருக்கிறேன், படமாக பார்த்துருக்கிறேன். பட் நேரடியாக போய் பார்க்கும்போது உண்மையிலே அதோட எனர்ஜி, அந்த அந்த விளையாட்டுக்கான ஒரு கௌரவம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது. ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா வியந்து போய் தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நிச்சயமாக அதாவது ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வரும்போது முருகனை புகழ் பற்றி ஒரு படத்தை பண்ணணும்னு நான் என்றைக்குமே நினைப்போம். ஸோ முருகா நம்ம தமிழ் கடவுள். ஸோ அவரை பற்றி ஒரு படம் நிச்சயமாக எடுக்கணும். அதுக்கு நான் படம் நடிக்கணும். ஏதாவது நீடு கொடுங்க ஐயா. அதோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறோம். நிச்சயமாக விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும். நன்றி. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய படமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். சொன்ன மாதிரி அவரோட எல்லா சாகசங்கள், நிறைய கதைகள் இருக்குது அதில். ஸோ அதில் ஒவ்வொரு கதைகளும் வந்து ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரீசர்ச் பண்ணி அது கரெக்டான ஒரு தருணத்தில் கரெக்டான ஒரு விஷயத்தில் வந்து அமையும். நன்றி.